Hello students, இன்னைக்கு standard 11th exercise 1.2ல சில sums பார்க்கலாம். அதுல second sum பாருங்க. X is equal to ABCD ன்னு கொடுத்தாச்சு and R is equal to AA, BB and AC are the elements of the given relation கொடுத்திருக்காங்க. Write down the minimum number of ordered pairs to be included. இந்த ஆரோட என்னென்ன ஆர்டர்ட் பேர்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ரிஃப்ளெக்சிவாக மாறணும்னா ஆரோட என்ன சேர்க்கணும். ஸோ இப்போ ரிஃப்ளெக்சிவ்க்கு டெஃபினிஷன் பார்க்கலாம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ்? அதாவது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும் அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு ஏ ஃபார் ஆல் A belongs to X. A related to A இருக்கணும். இதில் ஏங்கிற எலிமெண்ட் X. அப்போ A, A இருக்கணும். இருக்கு. BB இருக்கு. CC இல்லை. அப்போ CCயை நான் இன்க்ளூட் பண்ணணும். DD இருக்க இல்லை. DDயை நான் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ CC, DD to be included to get reflexive. புரிஞ்சிச்சா? R is reflexive. அடுத்த செகண்ட் பாயிண்ட் சிமெட்ரிக்காக இருக்கணுங்கிறாங்க. அப்போ எதை இன்க்ளூட் பண்ணால் சிமெட்ரிக்காக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டு மேக் சிமெட்ரிக், சிமெட்ரிக்னா என்ன ரூலு? ஏ இஸ் ரிலேட்டட் டு பியா இருந்தா இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி தென் பி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னு தானே அர்த்தம். ஓகேயா? அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏனா ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, B is related to P na B is related to B. இப்போ A is related to C na எனக்கு என்ன இருக்கணும்? C is related to A ன்னு இருக்கணும். இங்கே C is related to A இருக்கா? இல்லை. அப்போ to make symmetric C is related to A, அதாவது C, A to be included to make symmetric. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிரான்சிட்டிவ்னு கேட்டிருக்காங்க. டிரான்சிட்டிவா இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ இது ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே ஏங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. டிரான்சிட்டிவ்க்கு ரூல் என்னன்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு சி, தென் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டிரான்சிட்டிவ்க்கு இருக்கிற ரூல். அப்போ ஏ இஸ் ரிலேட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, A is related to A எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஏங்கிற எலிமெண்ட் எதோடெல்லாம் மேப் ஆகுதுன்னு பார்க்குறேன். A is related to A, அப்போ A வந்து ஏயை பார்த்து போகுது. அண்டு A is related to C, அப்போ ஏக்கு கனெக்ஷன் ஏஏ இருக்கு, ஏசி இருக்கு. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் படி A is related to B, அப்போ A is related to A. அடுத்து என்ன வரணும்? A is related to C, அப்போ இந்த A திருப்பி எதோடெல்லாம் ரிலேஷன் இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ ஏஏ இருக்கு, ஏசி இருக்கு, அந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் பார்க்குறேன். ஏ இஸ் ரிலேட்டட் டு வாட்? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, அகைன் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டு, இது வந்து கடைசி செட்டு. கரெக்டா? அதான் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு சி, தென் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. அப்போ ஏ, ஏ இருக்கான்னு பார்க்குறேன். இருக்கு. அடுத்தது ஏ, சி இருக்கான்னு பார்க்குறேன். இருக்கு. ஓகே. அடுத்தது ஏ ரிலேட்டட் டு சின்னு இருக்கு. அப்போ சி ரிலேட்டட் டு வாட்னு வேணும். இதுக்கப்புறம் செயின் எனக்கு இல்லை. அப்போ செயின் இல்லாட்டி இதில் எனக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் நான் எக்ஸிஸ்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னு இருந்தால் ஏன்னு இருக்கு, அப்போ ஏ இருக்கு. ஏன்னு இருந்தால் ஏசின்னு இருக்கு, தட் ஃபோர் ஏசி எனக்கு இருக்கு. இது ஏன் மிஸ் நீங்கள் போடலை? அப்போ டிரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லாமேன்னு கேட்கக்கூடாது. ஏசின்னு இருந்து சியோட ஒரு எலிமெண்ட் மேப் ஆனாதான் இன்னொரு எலிமெண்ட் இருக்கான்னு நான் செக் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் தான் இருக்கு. அதனால என்ன பண்ண முடியாது? அதோட கண்டினியூஷன் பேர் இல்லை. அதனால நான் மூணாவது நம்பரை செக் பண்ண முடியாது. அப்போ இந்த பேர்லயே உங்களுக்கு என்னவா இருக்குன்னா டேலி ஆகிறதுனால the function is already it is transitive. It is transitive. Is it clear now? So already transitive இருக்கு. சிமெட்ரிக்கா மாறணும்னா C, A நான் எடுத்துக்கணும். ரிஃப்ளெக்சிவா மாறினா C, C, D, D எடுத்துக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? What is the minimum
சரி, வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட்? மினிமம் தான் இன்க்ளூடட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டு மேக் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அர்த்தம்னா இட் ஷுட் பி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ரிலேஷன் அப்படின்னா அது என்னவா இருக்கணும்னா ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். மூணு சேர்ந்து இருந்தால் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிசிடிடி இருக்கணும். அப்போ மினிமம் ஆர்டர்ட் பேர் டு பி இன்க்ளூடட் இஸ் ordered pair to be included. என்னென்னலாம் சேர்க்கலாம்? ஆல்ரெடி இது இருக்கு. அப்போ என்னென்ன வரணும்? ஆல்ரெடி இருக்கிறத நான் முதல்ல எழுதிக்கிறேன். ஏஏ பிபி ஏசி இருக்கு. நான் எதை இன்க்ளூட் பண்ணோம்? சிசியை இன்க்ளூட் பண்ணோம், டிடியை இன்க்ளூட் பண்ணோம், அதுக்கப்புறம் எதை இன்க்ளூட் பண்ணோம்? சிஏயை இன்க்ளூட் பண்ணோம். இத்தனையும் இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா இந்த செட்டானது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். திஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் திஸ் இஸ் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் let we see about the fifth sum on the set of all natural numbers. Fifth sum எந்த பேஜில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 18ல. Set of all natural numbers, let R be the relation defined by A is related to B if 2A plus 3B equal to 30. என்னங்கிறது set of all natural numbers. A is related to B. ஏங்கிற ஒரு நம்பர் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன், பிங்கிற ஒரு நம்பர் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஏயும் பியும் எந்த ரிலேஷனில் இருக்குன்னா 2A plus 3B equal to 30ங்கிற ரிலேஷனில் இருக்கு. Write down the relation by listing all the pairs. இந்த கண்டிஷனை வச்சு, அதாவது ஏக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, பிக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. பட் 2 times ஏ பண்ணி 3 times பி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்னா 30 வரணும். அப்போ ஏ என்னவா இருக்கும், பி என்னவா இருக்கும், அந்த எல்லா லிஸ்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செக் வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 2A plus 3B equal to 30ங்கிறதுனால 2Aவை எப்படி எழுதலான்னா 30 minus 3Bன்னு எழுதலாமா? அப்போ ஏயை எப்படி எழுதலான்னா 30 minus 3B by 2ன்னு வருமா? அப்போ நான் எந்த நம்பர் பிக்கு எடுத்துட்டா ஏ வந்து நேச்சுரல் நம்பராக வரணும். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு வரணும். ஃப்ராக்ஷன்லேயோ டெசிமல்லையோ எதுவும் வந்துடக்கூடாது, இர்ரேஷனலாவோ வந்துடக்கூடாது. இதில் இர்ரேஷனல் வராது. அப்போ பிக்கு பதிலாக என்னென்ன நம்பர்லாம் போட்டால் ஏ வந்து நேச்சுரல் நம்பராக வருதுன்னு பார்க்குறேன். இப்போ ஒன்றுனா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிக்கு பதிலாக என்ன போடுறேன்னா let us take B is equal to 8ன்னு வேணால் போட்டு பார்க்கலாம். எப்படி மிஸ் உங்களுக்கு தோணுது அப்படின்னா நேச்சுரல் நம்பர் வர்ற மாதிரி நான் நம்பராக எடுத்துக்கணும். அப்போ 3 into 8 24. அப்போ ஏ என்னவா மாறுன்னா 30 minus 3 8s are 24 by 2. 30 minus 24ங்கிறது உங்களுக்கு 6. 6 by 2 வந்து 3 ஆயிடும். அப்போ ஒரு ஆர்டர் பேரு 3,8ன்னு தெரிஞ்சாச்சா? அடுத்த ஆர்டர் பேரு வேற என்ன நம்பர் பிக்கு போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பிக்கு பதிலாக let us take 6 போட்டு பார்க்கலாமா? ட்ரை பண்ணுறேன். இங்கே 8ன்னு இருக்கனால நான் 6 போடுறேன். ஏன்னா 2வால் டிவைட் ஆகணும். சப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பராக இருந்தால் 2வால் ஈஸியாக டிவைட் ஆகிடும். அதனால நான் பண்ணுறேன் 3 into 6. அப்போ ஏ என்னவா இருக்கும்னா 30 minus 18 by 2. 30ல் 18 போனால் 12. 12 by 2 6. அப்போ 6,6ங்கிற ஒரு ஆர்டர் பேர். பிகாஸ் ஏ இஸ் நேச்சுரல் நம்பர், பி இஸ் ஆல்சோ ஏ நேச்சுரல் நம்பர். அப்போ வேற என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏ பிக்கு பதிலாக 4 போட்டு பார்க்கலாமா? 4 போட்டால் ஏ என்னவா மாறுனா 30 into 3 4s are 12. 30 minus 12 by 2. அப்போ 18 by 2. 18 by 2னா உங்களுக்கு என்ன வரும்னா 9 வரும். அப்போ இன்னொரு ஆர்டர் பேர் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 9,4ன்னு கிடைக்கிறது. அடுத்தது பிக்கு பதிலாக எல்லாம் ஈவன் நம்பராக வர மாதிரி இருக்கிறனால நான் 2ன்னு போட்டு பார்க்குறேன். அப்போ ஏ என்னவா மாறுனா 30 minus 3 2s are 6 by 2. 30ல் 6 போனால் 24. 24 by 2 வந்து உங்களுக்கு 12ன்னு வரும். அப்போ 12,2. இப்போ வேறு ஏதாவது நம்பர் போடலாமா? ஈவன் நம்பர் தானே மிஸ் போட சொன்னீங்க. அப்போ 2 4 6 8 வந்துருச்சு. 10 போட முடியுமான்னு பார்க்குறேன். 10ன்னு போட்டால் உங்களுக்கு என்ன ஆகும்? 30 minus 30 by 2ன்னு வரும். 0ன்னு வரும். 0 இஸ் நாட் த நேச்சுரல் நம்பர். அப்போ என்னால் 10 போட முடியாது. சரி மிஸ் 0 போடலாமா அப்படின்னா 0 போடவே முடியாது. பிகாஸ் 0 இஸ் நாட் தி நேச்சுரல் நம்பர். அப்போ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குது? ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்குது. அப்போ உங்களோட ரிலேஷனில் இருக்கக்கூடிய பேர்லாம் என்ன? 3,8 6,6 9,4 அடுத்தது 12,2. இஸ் இட் கிளியர்? திஸ் இஸ் அவர் ரிலேஷன். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ரிலேஷனை ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ரைட் டவுன் த ரிலேஷன் முடிச்சாச்சு.
செக் வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இது ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டிருக்காங்க. நீங்களே சொல்லாமே. ரிஃப்ளெக்சிவ்னா ரூல் என்ன? எவ்ரி இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரிஃப்ளெக்சிவ்க்கு அதான் முக்கியம். A is related to A for all A belongs to the given set. Given set is natural number. அப்போ நேச்சுரல் நம்பர் செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இப்போ 1,1 2,2 3,3 4,4 இன்ஃபினிட்டி நம்பர்ஸும் உங்களுக்கு அந்த மாதிரி பேர் இருக்கணும். இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தெரிஞ்சாச்சு நாட் ரிஃப்ளெக்சிவ். ரீசன் என்ன நான் சொல்லியிருக்கேன்? ஃபார் A is related to A does not belongs to R. அப்போ A related to A, that is A, for all, that is A, does not belongs to R. For all, எல்லா இதையும் எடுத்துக்கிறேன். For all A belongs to என்னோட set of all natural numbers. ஸோ இது அவுட்டு. அடுத்து என்ன பண்ணுறேன்? செகண்டு சிமெட்ரிக் பார்க்குறேன். சிமெட்ரிக் ரூல் என்ன? சிமெட்ரிக் ரிலேஷன். A is related to Bன்னு இருந்தால் B is related to Aன்னு இருக்கணும். இப்போ 3,8 இருக்குது. அப்போ எனக்கு என்ன இருக்கணும்? 8,3 இருக்கான்னு பாருங்க. இல்லை. அப்போ 3,8 belongs to R இருந்தால் 8,3 does not belongs to R. மிஸ் அப்போ 3,8 செக் பண்ணுறதுக்கு பதிலாக 6,6 செக் பண்ணலாமா? பண்ணிக்கோங்க. பட் இங்கே இருக்கிற செட்டில் எல்லாத்துக்குமே பேர் இருக்கணும். நேச்சுரல் நம்பரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற செட்டு இதான் ரிஃப்ளெக்சிவ்க்கும் இது சிமெட்ரிக் இருக்கிற டிஃபரன்ஸ். ரிஃப்ளெக்சிவ்க்கு செட்டு ஃபுல்லாத்தில் இருக்கிற எல்லாமே இருக்கணும். அதாவது அதுக்கே பேராக இருக்கணும். பட் சிமெட்ரிக்னா உள்ளே இருக்கிற செட்டில் ரிவர்ஸில் இருக்கணும். 3,8னா 8,3 இல்லை. மிஸ் நான் 3,8 எக்ஸாம்பிள் கொடுக்கறதில்ல 9,4 எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? கொடுத்துக்கோங்க. 9,4ன்றது தான் இங்கே என்ன இருக்கணும்? 4,9 இருக்கணும். இல்லை. 12,2 இருந்தால் 2,12 இருக்கணும். இல்லை. நான் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு இதில் சிமெட்ரிக் இல்லாட்டினால எதுலேயுமே சிமெட்ரிக் இல்லைன்னா அதான் இதில் சிமெட்ரிக் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொல்ல முடியும்? நாட் சிமெட்ரிக். ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். இது கிளியர் ஆகிட்டா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டிரான்சிட்டிவான்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன்க்கு அப்புறம் டிரான்சிட்டிவ். we are going to check for the டிரான்சிட்டிவ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிரான்சிட்டிவ்க்கு பெஸ்ட்டு வந்து இந்த ஆரோ டயக்ராம் மாதிரி போட்டீங்கன்னா இது என்னோட மெத்தட். உங்களுக்கு எப்படி போடுறதோ அந்த மாதிரி போடலாம். இப்போ 3ன்னு எடுத்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 3 இஸ் மேப்டு டு 8. 8 இஸ் மேப்டு டு வாட்? இல்லை. அதனால் இந்த செயினே கட் ஆயிடுச்சு. அடுத்தது 6 இஸ் மேப்டு டு 6. திஸ் 6 இஸ் மேப்டு டு வாட்? அதுவும் இல்லை. சரியா? அடுத்தது 9 இஸ் மேப்டு டு 4 இஸ் மேப்டு டு வாட்டுங்கிறது இல்லை. அதனால் இதுவும் கட்டாச்சு. அடுத்தது 12 இஸ் மேப்டு டு 2 இஸ் மேப்டு டு வாட்டுன்னு இருந்தால் தான் ஐ கேன் கம்பேர் 12 அண்ட் அந்த வாட் நம்பரை கம்பேர் பண்ண முடியும். இங்கே பாருங்க 3 வந்து 8ஓட கனெக்ஷனாக இருக்குது. அப்போ 8 ஏதோ கனெக்ஷனாக இருந்தால் 3 அதோட கனெக்ஷனாக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். இங்கே அந்த மாதிரி இல்லவே இல்லை. அப்போ இந்த மாதிரி இல்லைங்கிறதுனால என்ன சொல்ல முடியாது? டிரான்சிட்டிவ் இல்லைன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இஸ் இட் கிளியர் நவ்? இது டிரான்சிட்டிவ் இருக்கா இல்லையா நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரே இது என்னென்னா A, B, அதாவது A, Bன்னு ஒன்று இருந்தானா B, Cன்னு ஒன்று இருக்கான்னு செக் பண்ணுறேன். இஃப் தீஸ் டூ ஆர் எக்ஸிஸ்டட் தென் ஐ வில் செக் ஃபார் A is related to C which belongs to R. எனக்கு இது ரெண்டில் ஒன்று தான் இருக்குது. இது ரெண்டில் ஒன்று தான் இருக்குங்கும் போது நான் எதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவதை பற்றி என்னால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன கிடையாது? டிரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்ல முடியாது. therefore it is transitive. அதாவது ஒரு செட்டு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ டிரான்சிட்டிவ். அதே தான் சிமெட்ரிக் ரூலு. A, Bன்னு ஒரு எலிமெண்ட் இருந்தால் தான் நான் எதை செக் பண்ண முடியும்? B, Aங்கிற எலிமெண்ட்டை செக் பண்ண முடியும். A, Bயே இல்லாத போது நான் எப்படி B, A செக் பண்ண முடியும்? கிடையாது. அப்போ A, B இல்லை, அதனால B, A இல்லை. அதனால் சிமெட்ரிக் இல்லைன்னு சொல்லக்கூடாது. த ரிலேஷன் இஸ் சிமெட்ரிக். அதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். அப்போ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக். இதுபடி நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், பட் இட் இஸ் டிரான்சிட்டிவ். அப்போ இது என்ன செட்டு கிடையாது? இட் இஸ் நாட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட். ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, நாட் ரிஃப்ளெக்சிவ்,
R is not symmetric, R is transitive, therefore R is not equivalence relation. Now let me discuss 8th problem. Let A is equal to A, B, C. What is the equivalence relation of smallest cardinality on A? இந்த A யூஸ் பண்ணி I have to frame an equivalence relation. Equivalence relation reflexive இருக்கணும், symmetric இருக்கணும், transitive இருக்கணும். இது மூணையும் யூஸ் பண்ணி reflexive, symmetric, transitive ஒரு ரிலேஷன் போடணும். அப்ப அந்த ரிலேஷன் போடணும்னா what is the smallest cardinality? இருக்கலையே smallest cardinalityனா least set, அதாவது least order pair எடுக்கணும். Equivalence relation வரணும். ரெண்டாவது கேள்வி, what is the equivalence relation of the largest cardinality of A? இதை வச்சு least cardinalityயும் போடணும், இதை வச்சு largest cardinalityயும் போடணும். என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிறேன். ரிஃப்ளெக்சிவ் இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ரிஃப்ளெக்சிவ் ரூல் என்ன? ஏங்கிற எலிமெண்ட் இருந்தால் ஏஏ பேர் இருக்கணும், அதே மாதிரி பிபி பேர் இருக்கணும், அதே மாதிரி சிசி பேர் இருக்கணும். கரெக்டா? அடுத்தது சிமெட்ரிக் ரூல் என்ன சொல்லியிருக்கேன்? ஏபின்னு ஒரு பேர் இருந்தால் பிஏன்னு ஒரு பேர் இருக்கணும். இங்கே ஏபிங்கிற பேர் இருக்கா? இல்லை. அதனால் நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிஏயை தேடி போக வேண்டாம். புரிஞ்சிச்சா? அப்போ சிமெட்ரிக் இல்லைன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் சிமெட்ரிக். am I கரெக்ட்? நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ்க்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏனா இந்த முடிகிற ஏ வந்து வேற எதையோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. அப்போ டிரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னவா இருக்கு? டிரான்சிட்டிவா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கிவன் செட் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் as well as transitive. So R is reflexive, R is symmetric and R is என்னது? transitive. Therefore என்னன்னு தெரிஞ்சாச்சு? R is an equivalence relation. Okay, அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? What is the largest cardinality? லார்ஜஸ்ட்னு சொன்னாலே உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? ஆல் எம்டி ரிலேஷன்ஸ் ஆர் நாட் ரிஃப்ளெக்சிவ் பட் இட் இஸ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். அடுத்து யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ், வெரி குட், யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன் என்ன அர்த்தம்? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏன்னு அர்த்தம். ஏ, இங்கேயும் நான் ஏ எடுத்துக்கிறேன். ஏபிசி கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி போடுறேன். கார்டீசியன் ப்ராடக்ட்னு என்ன அர்த்தம்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறேன். வாட் இஸ் ஏ கிராஸ் ஏ? ஏஏ, ஏபி, ஏசி. ஓகே, ஏஏ வச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன வேணும்? பி வச்சு பிஏ, பிபி, பிசி. அடுத்து சிஏ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆச்சு. சிஏ, சிபி, சிசி. ஸோ ஏ கிராஸ் ஏ. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் ஏ எவ்வளவு? இதில் ஒரு 3 எலிமெண்ட்ஸ், இதில் ஒரு 3 எலிமெண்ட்ஸ். அப்போ 3 3 சார் 9. செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, அடுத்து என்னவா இருக்குது? டிரான்சிட்டிவாக இருக்குது. ஸோ தேட் ஃபோர் யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஃப்ரேம் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ரிலேஷன் நீங்கள் என்ன பண்ணால் போதுன்னா யூனிவர்சல் ரிலேஷன் எழுதினாலே போதும், உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடைச்சிடும். எக்ஸசைஸ் 1.2ல 9th கொஸ்டின், பேஜ் நம்பர் 19ல் இருக்குது இந்த கொஸ்டின். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில் இந்த கொஸ்டின் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த செட்டு இசட் ஆஃப் இன்டீஜர்ஸ். அப்போ உங்களோட செட்டு வந்து இன்டீஜர் செட்டு. இன்டீஜர் செட்னா 0 இருக்கும், ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அதான் -1 -2 -3, அடுத்தது 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். டிஃபைன் எம் ரிலேட்டட் டு என். எம்முக்கும் என்னுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. என்ன ரிலேஷன்னா m-n டிவிசிபிள் பை 7 அப்படிங்கிறாங்க. எம்மையும் என்னையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அந்த வரக்கூடிய ஆன்சரானது 7ஆல் வகுப்படும், டிவிசிபிள் பை 7. ப்ரூவ் தட் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொன்னோம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா முதல்ல நான் என்ன செக் பண்ணணும்? ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்க்கு ரூல் என்ன?
வெரி சிம்பிள். ரிஃப்ளெக்சிவ்க்கு ரூல் மட்டும் பார்த்தா போதும். m is related to m. m is related to m. அந்த டெஃபினிஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. m is related to m அப்படின்னா என்ன அர்த்தம்? m minus m. m minus m என்ன? 0. 0 ஆனது எதால டிவைட் ஆகும்? எல்லா நம்பர்லையும் டிவைட் ஆகும். அப்போ 0 is except 0. 0 is divisible by 7. Therefore என்னன்னு தெரிஞ்சாச்சு? R is reflexive முடிச்சாச்சா? ஓகே. செகண்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் ரூல் என்னன்னு செக் பண்ணோம். வாட் இஸ் த ரூல்? m is related to n அப்படின்னா m minus n divisible by 7. அப்போ ஒரு நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த நம்பரை நான் எப்படி எழுதலாம்னா 7ஓட மல்டிபிளாக எழுதலாம். ஒரு நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுது. இப்போ 14 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஐ கேன் ரைட் 14 as 7 into 2. 70 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஐ கேன் ரைட் 70 as 7 into 10. அதே மாதிரி தான் m minus nங்கிறது 7ஆல் டிவைட் ஆகுதுன்னா ஐ கேன் ரைட் m minus n as 7l. இஸ் இட் கிளியர்? அப்போ m is related to n னா n is related to m இருக்கான்னு நான் செக் பண்ணோம். இதை எப்படி எழுதுவேன்? n minus m is divisible by 7 நான் செக் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா n minus m is divisible by 7னா ஐ கேன் ரைட் திஸ் as minus of n minus mனு எழுதலாமா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? minus 7l வருமா? 7 இதுவும் 7ஆல் டிவிசிபிள் ஆகுமா இல்லையா? minus 7 into some number by 7 போட்டால் உங்களுக்கு டிவைட் ஆகுதா இல்லையா? therefore என்னன்னு தெரிஞ்சாச்சு? R is சிமெட்ரிக்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ்னு சொன்னோம். டிரான்சிட்டிவ்க்கு m is related to n அப்படின்னா m minus n is divisible by 7. கரெக்டா? அப்போ m minus n is divisible by 7னா ஐ கேன் ரைட் m minus n is 7 times some number. அப்போ 7l அசியூம் பண்ணிக்கிறேன். அடுத்தது n is related to p. அப்போ n minus p divisible by 7. I can write n minus p as 7y ன்னு எழுதிக்கிறேன். நான் என்ன ப்ரூஃப் பண்ணோம்? m is related to p ன்னு சொல்லணும். அதாவது m minus p is divisible by 7 சொன்னா போதும். m minus p எப்படி எழுதிக்கிறேன்னா m minus n plus n minus p ன்னு எழுதலாமா? n கட் ஆகிடும், m minus p கரெக்ட் ஆகிடும். இந்த m minus nக்கு பதிலாக 7l போடுறேன். n minus p க்கு பதிலாக 7y ன்னு போடுறேன். ரெண்டுத்துலேயும் 7 காமன் பண்ணுறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? l plus y. அப்போ 7 times l plus y இருந்தா this is divisible by 7. therefore R is என்னன்னு தெரிஞ்சாச்சு? transitive. so the given function is, that is the given relation is reflexive-ஆவும் இருக்கு, symmetric-ஆவும் இருக்கு, அடுத்து என்னவா இருக்கு? transitive-ஆ இருக்கு. பாருங்க, reflexive-ஆவும் இருக்கு, symmetric-ஆவும் இருக்கு, அடுத்து என்னவா இருக்கு? transitive-ஆவும் இருக்கு. therefore the given relation is equivalence relation. so exercise 1.2ல struggle பண்ணக்கூடிய சம்மு with சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா மீதி சம்ஸை, ஸோ இந்த கான்செப்ட் தரவாயிடுச்சுனாலும் நீங்கள் மீதி சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்களாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ.